வணக்கம் நண்பர்களே. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் சில தந்திரசாலிகளின் விபரீத முடிவுகள், விபரீத புத்தி, இதனால் டிடிவி தினகரன் அந்த அணிக்குள் கொண்டு வர முயற்சிக்கப்பட்டார். இந்த விபரீத யோசனையை செய்தவர், அந்த விபரீத மனிதர் யார் என்பது இந்த நாட்டிற்கு தெரியும். அது தமிழர்களுக்கு நன்றாக தெரியும். என் சேனல் நேயர்களுக்கு சொல்லவே வேண்டாம். நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இது மாதிரி விஷமமான வேலைகளை செய்து அதன் மூலம் தன்னை மட்டுமே வளர்த்து கொண்டு தான் சார்ந்திருக்கும் கட்சியும் அழித்து தன் கூட்டணிக்குள் வருபவர்களையும் ஒழித்துவிடும் ஒரு விஷ முள் தான் அந்த மனிதர். யார்? இந்த டிடிவி தினகரனை என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தவர். இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் வந்துட்டார்னா அவருடைய வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாடுபடுமா? இது சின்ன குழந்தையை கூட தெரியும், பாடுபடாது. தெரிந்தும் கொண்டு அதை உள்ளே கொண்டு வந்து சேர்த்த அந்த மனுஷனுக்கே வெளிச்சம். அது ஏன் கொண்டு வந்தார்னு ஒரு பக்கம் இப்போ கொண்டு வந்தாச்சுன்னா கிட்டத்தட்ட அதை நெருக்கி கொண்டு வராங்க. இப்போ தான் டிடிவி தினகரனுக்கு ஒரு யோசனை தோணுது. ஏன் நாம் இதில் சேரணும்? தெரிஞ்சே போய் ஒரு பாலுங்கிணத்தில் ஏன் விழணும்? பாலுங்கிணறுன்னு தெரியுது, யாரோ சில ஆசைகள் வார்த்தைகளை காட்டி கொண்டு போயிருக்காங்க. இதில் அவங்களுக்குள்ள தொழில் சம்பந்தமான உறவுகள் இருப்பதாக, அந்த விஷ மனிதருக்கும் இந்த டிடிவிக்கும் தொழில் முதலீடுகள், அந்த மாதிரி சில தொழில் கூட்டாளிகளாக இருப்பதாக ஒரு தகவல் உண்டு. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தான் வெளிச்சம். இப்போ டிடிவி தினகரனுக்கு இந்த மாதிரி உண்மைகளை எடுத்து சொல்லி, ஐயா நீங்கள் போய் எங்கே சேர்றதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறதில்ல. அங்கே போய் நீங்கள் தோற்று போகிறதுக்கு பதிலாக எங்கள் பக்கம் வாங்க. யார் சொல்கிறா? திமுகவுடைய ஒரு அமைச்சர். எங்கள் பக்கம் வாங்க, ஒரு மரியாதையான தொகுதியும் தர்றோம், வெகுமதியும் தர்றோம். வெகுமதி என்னங்கிறது அது அவங்க சொன்ன அமைச்சருக்கு தான் தெரியும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. வெகுமதியும் தர்றோம், நல்ல சீட்டும் தர்றோம், ஜெயிக்கும் வச்சுருவோம். இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு டிடிவி தினகரன் இப்போ திமுக பக்கம் போகிறதுக்கு, திமுக அணி பக்கம் போகிறது தயாராக இருக்கார். ஆனால் பாஜக சும்மா விடுமா? அவரை ஏற்கனவே ஜெயிலில் பிடிச்சி உள்ளதிக்கு போட்டு ஏற்பட்ட வழக்குகள் இருக்க உள்ள விடுமா அப்படின்னா டிடிவி தினகரன் ஓரளவுக்கு யூகிப்பார். தோற்று போய் அந்த வழக்குகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறதுக்கு ஜெயிச்சு ஏதோ கொஞ்சம் எதிர்ப்பு அரசியல் நடத்துவோமே அப்படிங்கிற ஆலோசனைக்கு டிடிவி தினகரன் வந்திருப்பதாக தகவல்கள். கிட்டத்தட்ட அவரை திமுக பக்கம் இழுக்கிறாங்க. எந்த அளவுக்கு இது சாத்தியப்படும்? உண்மையிலேயே டிடிவி தினகரன் திமுக பக்கம் செல்வாரா? தொடர்ந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.